ஆண்டவரே, கலிலேயருடைய இரத்தத்தை பலிகளிலே பிலாத்து கலந்திருந்த ஆண்டவரே. அப்படியா? ஓ, அவருக்கு தெரியும். ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை காவல்ல வச்சிருக்கிறாங்க, வா நம்ம ஊழியத்துக்கு போவோம். ஆண்டவரே, யோவான் ஸ்நானன் கேட்கிறாரு, வரப்போகிறவர் நீர்தானா அப்படின்னு. நீ என்ன நடக்குது அதை போய் எங்கேயுமே இயேசு பதறல. மாறா கிட்ட வந்ததும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றோம்னு வைங்களேன், அங்க ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆயிட்டுன்னா நமக்கு தூக்கம் போயிடும். எந்த இடத்துல மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்துல இருந்து ஆண்டவர் டென்ஷன் ஆகி, ஐயோ மோசே மோசே என்ன பண்ணன்னு தெரியலையே, நாளைக்கு இவனுக்கு சாப்பாடு கேட்பானுங்களே, நேற்று தான் கொடுத்தோம், அதெல்லாம் அவனுக்கு மனசுலயே இருக்காதே, அப்படிலாம் பதறவே இல்லை. ஐயோ மாறா, மோசே தொற்றாத. எங்க பதறினாரு? அவர் அறியாமல் நீர் அறியா என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை நம்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமான பேச்சுகள் அவரை அதிகம் வைராக்கியம் கொள்ள வைக்கும், வைராக்கியம் கொள்ள வைக்கும். ஏன்னா எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய நாமம் என்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது? அதனாலதான் எசேக்கியா அழும்போது கர்த்தர் வைராக்கியம் கொள்றார். ஆமென். ஒரு புறம் இஸ்ரவேலை வேர்பற்றி எழும்ப வைக்கிறார், இன்னொரு புறம் சனகரிப்ப வேரோடு அழைக்கிறார். இதுதான் நடக்குது. இதுதான் தேவனுடைய வைராக்கியம். உன்னை எழும்ப விடாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற பல பிரச்சனைகளை கர்த்தர் வேறு இல்லாதபடிக்கு நம்புறவங்க மட்டும் எனவேதான் எரேமியா 20வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே எரேமியா இப்படி சொல்லுகிறார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருக்கிறது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமா இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்ளுவோம் என்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வசனத்துல, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு உன்னை குறித்து நீ விழணும், நீ இல்லாம போகணும்னு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறான் தெரியுமா? அந்த காரியம் வாய்க்காது. காரணம் கர்த்தர் உன்னோடு எப்படி இருக்கிறார் என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியா. நாம் நினைத்திருக்கிறபடியில் அவர் நினைத்திருக்கிறபடியே சம்பவிக்கும். அது கர்த்தருக்கு மகிமையாகவே இருக்கும். அதுதான் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை வாயிலை தந்தார் அல்லவா, அவர் அணையாமல் இந்த தீபம் அணையாது, அவர் முறிக்காமல் இந்த நாணல் முறியாது. நீங்க அதை எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க, அவர் அணைக்காமல் இந்த தீபம் அணையாது. அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பேர் அணைக்க முயன்றாலும் அவர்கள் காரியம் வாய்க்காமல் வெட்கப்பட்டு தான் போவார்களே தவிர, அவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும். இதை நம்ம அறியணும், இதை நம்ம புரியணும். இதை நம்ம அறியாத போது, யோசேப்பின் சகோதரர்கள் யாருன்னு அறியாத போது அந்த சாக்குல பணப்பைய வச்சு கொடுத்தார். யாரு? யோசேப்பு. அது உண்மையிலே புதையலா தான் கொடுத்தார். ஆனா உங்களுக்கு யாரு தெரியல தெரியுமா? யோசேப்பு யாருன்னு தெரியல. யோசேப்பு யாருன்னு தெரியாததுனால அவர்களுக்கு சம்பவித்ததை கண்டு புலம்பினார்கள். யாக்கோப்ட வந்து சொல்றாங்க, யாக்கோபுக்கு இன்னும் என்ன தெரியல? யோசேப்ப தெரியல. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 42:29, ஆமென், அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து, எல்லாம் சொல்லிட்டு 35 பாருங்கள், அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு, உண்மையிலே அவர்களை பயப்படுத்ததான் யோசேப்பு இதை வச்சாரா? அவர்கள் பாதுகாக்கப்பட தானே வச்சார் பஞ்சகாலத்துல. ஆனா அவங்களுக்கு யார தெரியல. ஆமே. என்ன, எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாத வரைக்கும் நமக்கு சம்பவித்தவர்கள் நிமித்தம் நம்ம பயந்து கொண்டே இருப்போம்.
ஆனா இதே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின பிறகு இதே யோசேப்பு எல்லாருக்கும் சாக்குகள் நிறைய தானியம் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து விடுறார். இப்ப மீண்டும் சகோதரர்கள் வராங்க. இப்ப அவங்களுக்கு யார தெரியும்? ஆனா தகப்பனிடத்துல காண்பித்த போது அவன் உயிர் திரும்ப வந்துச்சு. இது போலதான் 2 வருடங்களுக்கு முன்பதாக இதே சம்பவம் தான் நடக்குது. ஆனா அவங்களுக்கு யார தெரியலன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப இந்த இடத்துல ஆவியானவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். ஆண்டவரே, நான் இது சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக பவுலால எப்படி ஆண்டவர் இதை சொல்ல முடிந்தது? பவுல்கிட்ட கேட்டா பவுல் சொல்லுவார் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை என்னிடம் உள்ளதையே. அந்த வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். எதுக்குள்ள இருந்து சொல்றார் பாருங்க, பாடுகளுக்குள்ள இருந்து சொல்றார். சொல்லிட்டு சொல்ல, ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. க்ளோரி. ஏன் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என்னிடம் உள்ளது உம்மிடம். ஆமென். அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிற காரியத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம பயப்படுறோம், புலம்புறோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, எப்படி சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாம இருந்துச்சோ அதே போல நமக்கு இன்னும் ஆண்டவர் குறித்த அறிவு இல்ல. ஆண்டவரை இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க, சிச்சுவேஷனை மாத்துங்க அப்படின்னு தான் நம்ம ஜெபம் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். இங்க பாரு, நான் கட்டளையிடாத இருக்க காரியம் சம்பவிக்கும். அப்போ ஆண்டவர் என்ன மாத்துங்கப்பா, எனக்கு இதுல நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். ஏன் இதை அலோவ் பண்ணீங்க? அதுல நான் உங்களை பார்க்கணும். அதுல நீங்க வச்சிருக்கிற நன்மையை பார்க்கணும், அதுல நீங்க வச்சிருக்கிற பிளெஸிங்கை பார்க்கணும், அதுல நீங்க உங்க நாம மகிமைக்காய் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு நீங்க செட் பண்ணி வச்சிருக்கிறத நான் பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு காட்டி தாங்கப்பா. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதை மூடி மறைத்திருக்கிற அந்த செதில்கள் எல்லாம் என் கண்ணை விட்டு கீழே விழுவதாக. ஹல்லேலூயா. பல நேரத்தில் இது புரியாததுனாலதான் எரேமியாவை போல ஆமே நம்ம புலம்புறோம். எரேமியா எப்படி புலம்புறார் பாருங்க. எரேமியா 20வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களிலே, என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாய் கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனது என்ன? நான் வயிற்றுல இருக்கும்போது எத்தனை பிள்ளைங்க இல்லாமலே போயிருக்காங்க. ஏன் நான் அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அடுத்த வார்த்தை, நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? இப்படி கேட்கிறார் பாருங்க. இதுக்காண்டவர் என்ன பிறக்க வச்சீங்க? பிள்ளைங்க கேட்பாங்க, இதுக்கா என்ன பெத்தீங்க? பெற்றோர் சொல்லுவாங்க, இதுக்கா நான் உன்னை பெத்தேன். ஆமென். நான் வருத்தத்தை இது அறியாமையில ஆண்டவரை குறித்து அறிவு. ஐயோ பிள்ளை, ஏன் நமக்கு இப்படி நடந்துட்டே இருக்கு? நமக்கு ஏன் ஆண்டவர் நமக்கு இப்படி செய்தது என்ன? யோசேப்பின் சகோதரர்கள் அந்த பணப்பையை பார்த்தபோது என்ன சொல்லுகிறார்கள்? ஆதியாகமம் 42வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், 28வது வசனத்துல, அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி ஆண்டவர் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் இப்படி பண்றீங்க, எனக்கு ஆண்டவர் பெயினை கொடுக்குறீங்க, என்னை ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படி நம்ம கேட்கறதுக்கு ரீசன் என்னன்னா, அவர்களுக்கு எப்படி யோசேப்பு யாருன்னு இன்னும் தெரியாம இருக்குதோ. உறவு இருக்கு, ஆனா அறிவில்ல. உறவு இருக்கு, அறிவில்லை. என்ன அறிவு இருக்கு? எப்படி பேசணுங்கிற அறிவு இருக்கு, எந்த இடத்துல எப்படி நிக்கணுங்கிற அறிவு இருக்கு, எல்லா அறிவு இருக்கு. ஆனா அவர் யாருங்கிற அறிவில்ல. நான் அதிநிமித்த இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிற பாடுகளை அனுபவிக்கும் போது சொல்றேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கமடைய விட மாட்டார். எனக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் தலை குனிஞ்சா அவரும் தலை குனிவார், நான் வெட்கப்பட்டால் அவருக்கு வெட்கம் போல நான் அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அறியாமையில வெளிப்படும் பேச்சு என்பது ரொம்ப கடினமானது. என்னை ஆண்டவரே, அதனால ஆண்டவர் சொன்னார், குயவன் வந்து களிமண் குயவனை பார்த்து என்ன ஏன் வணைகிறாய், பிள்ளை தாயை பத்தி என்ன ஏன் பேட்டா, இப்படி சொன்னாலே அது சாபமா. எத்தனை எத்தனை பிள்ளைங்க கடுவில் இல்லாமல் போயிருக்கிறது தெரியுமா? நம்ம ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அப்படியே நான் இல்லை, அப்படிதான் எரேமியா சொல்றாரு. ஏன்னா எரேமியாவுடைய ட்ராக் வேற. அவர் வீப்பிங் ப்ராஃபட். அவர் சொல்ல சூழ்நிலையெல்லாம் வேற. அந்த வேர்டை மட்டும் நான் எடுக்கிறேன். என்ன ஏன் இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கா என்ன வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க? அதுதான் எரேமியா சொல்றாரு. இப்படி ஒரு வேதனை பார்க்கறதுக்கு என்ன இப்படி வெளியே கொண்டு வந்தீங்க? ஆமென். யோபு ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறார், எல்லாம் ரைட். ஆனா யோபுவுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு ரொம்ப குறைவா இருந்துச்சு. யோபுவுக்கே குறைவா. அது எப்படி அப்படின்னா, ஆண்டவர் கடைசியில் தம்மை காட்டுவார் யாருன்னு. யோபு அப்படி வாயை பொத்திடுவார். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவங்க பேசுறத வச்சு ஆண்டவர் யாருன்னு பார்க்க கூடாது. நம்மோடு அவர் பேசுகிறத வச்சு ஆண்டவர் யாருன்னு பார்க்கணும். யோபு ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாம் அப்படிதான் இருந்தார். 4 பேர் வந்து சுத்தி இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பார்க்க ஆரம்பித்தது யோபு 7வது அதிகாரம் அதனுடைய 20-21 யோபு புலம்புறார். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனால் உமக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. நான் எனக்கு நானே பாரமாயிராதபடிக்கு என்னை உமக்கு லெக்காக வைத்தது என்ன? அப்படி சொல்றாரு. என்ன உங்களுக்கு அடிக்கணும்னா என்னதான் அடிச்சுட்டு போறீங்க? என்னை நீர் உமக்கு லெக்காக வைத்தது என்ன? 21, என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீர் நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். ஏன்னா இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? யோபு நண்பர்கள் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? சன்மார்க்க அந்த வசனத்தை வாசிங்க. 4:7 இல்லையா? குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். எப்படி கொண்டு வராங்கன்னா, யோபு உனக்கு லைஃப்ல ஒண்ணு நடந்துச்சுன்னா நீ ஏதாவது பண்ணிருப்ப, அதனாலதான் அவரை போட்டு உன்னை அடிக்கிறார் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அதனாலதான் யோபு சொல்றாரு, என் மீறுதலை நீங்க மன்னிக்காம அடிக்கிறீங்களேப்பா அப்படின்ட்டாரு. நான் உங்களை எப்படி ஆண்டவரை வச்சிருந்தேன், நீங்க என்ன மன்னிக்காம அடிச்சிட்டீங்களே ஆண்டவர்ன்றாரு. நான் மண்ணில் படுத்துக் கொள்ளுகிறேன், நீங்க நாளைக்கு என்ன தேடி வருவீங்களா? நான் இருக்கவே மாட்டேன்.